அனைவருக்கும் வணக்கம். உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும். தன்னிடம் இருக்கிற பொருளோட அளவை ஆராய்ஞ்சு பார்க்காம அளவின்றி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட வளம் விரைவிலே கெடும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, பரபரப்பா இருக்கிற இந்த அரசியல் சூழல்ல குதிரை பேரம் என்றால் என்ன? எல்லாருமே வந்து அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. குதிரை பேரம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, அரசியல்ல ஹார்ஸ் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இதை ஒரு கட்சியை சார்ந்த சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களை மற்றொரு கட்சி பணபலத்தாலோ அல்லது பதவி ஆசையாலோ தன் பக்கம் இழுத்து ஆட்சியை பிடிக்க அல்லது கவிழ்க்க நடத்தும் நேர்மையற்ற அரசியல் பேரத்தை குறிக்கும். இப்போ தாவேக்கா வின் பண்ணிருக்காங்க, டிவிக்கே வின் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்ற சமயத்துல மத்த கட்சியை சார்ந்த அந்த எம்எல்ஏஸ வந்து நான் உங்களுக்கு ரெண்டு விதமா இருக்கு. இதுல ஆசை காட்டி, ஃபர்ஸ்ட் வந்து ஆசை காட்டின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரியான போஸ்டர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் பொருள் இதெல்லாம் கொடுக்குறேன்னு ஆசை காட்டி கூப்பிடுறது. அடுத்து இதுலயே வந்து செகண்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட வீக்னஸ் சொல்லி அவங்களோட கேஸ் சம்பந்தமா இதெல்லாம் சொல்லி நீங்க என் பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கேயே ரெண்டு விதமா சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பாருங்க, குதிரை பேரம் குறித்த முக்கிய விவரங்கள். பொருள் என்னன்னா, தனிப்பட்ட ஆதாயத்திற்காக எம்எல்ஏ அல்லது எம்பி விசுவாசத்தை வாங்கும் மற்றும் விற்கும் நெறிமுறையற்ற நடைமுறை இதுவாகும். சரி, இது ஏன் குதிரை பேரம்னு சொல்றாங்கன்னு பாருங்க. பின்னணி: முந்தைய காலத்தில் குதிரை வியாபாரிகள் தங்களுக்குள் புத்திசாலித்தனமாக பேரம் பேசி குதிரைகளை வாங்கி விற்ற நடைமுறையிலிருந்து இந்த வார்த்தை உருவானது. அப்போ ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு குதிரையை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி அதோட எப்படி சொல்றது, உடல், அதோட பல் எப்படி இருக்கு, அதோட வயசு என்ன, இதெல்லாமே வந்து கணிச்சு வாங்குவாங்களாம். அதுக்கு தகுந்த மாதிரிதான் ரேட் இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு வந்து வாங்குறதுக்கு அவங்களோட அந்த குதிரையோட மதிப்பு அது எல்லாமே தெரியாது. ஒரு சிலர் வந்து அதை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அதே மாதிரிதான் இங்க அரசியல்ல வந்து ஒப்பிட்டு பார்த்தா என்னன்னு சொன்னா, இந்த தந்திரமான அறமற்ற வணிக நடவடிக்கைங்கிறது எம்எல்ஏ எம்பிங்களை பதவிக்கு வந்து பதவி ஆசையை காட்டி அவங்கள வந்து குதிரையை வந்து பேரம் பேசுற மாதிரி பேசி அவங்கள வந்து தன் பக்கம் இழுக்கிறதுக்கு பேர் தான் குதிரை பேரம்னு சொல்றாங்க. சோ இதுக்கான தடுப்பு நடவடிக்கைகள் பாருங்க. இந்தியாவில் இத்தகைய செயலை தடுக்க கட்சி தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா, இது வந்து அட்டவணை 10ல இருக்கும். 1985 52வது சட்ட திருத்தம் படி கொண்டு வந்திருப்பாங்க. இது ஒரு கட்சியின் உறுப்பினர்கள் கட்சி மாறி வாக்களித்தால் அவர்கள் பதவியை இழக்க செய்கிறது. சூழல் பாருங்க, இது எந்த மாதிரி சூழல்னா, தேர்தல் முடிவுகளில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத போதோ அல்லது ஆட்சி அமைக்க எம்எல்ஏக்கள் பற்றாக்குறை ஏற்படும் போதோ இத்தகைய செயல்கள் அதிகம் நடைபெறும். சோ குதிரை பேரம் அப்படின்னு சொன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குதிரை வர்த்தகன் வந்து எப்படி தனது ஆதாயத்துக்காக குதிரையோட விலையை வந்து கூட்டி ஏமாற்றி விற்கிறானோ, அதே போலதான் இந்த அரசியல் கட்சிகளும் தங்களுக்குள்ள தேவையான எண்ணிக்கை பெறறதுக்காக எம்எல்ஏவை வந்து வாங்குற செயலுக்கு பேர் தான் குதிரை பேரம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.